ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் ஒரு குட் மார்னிங். போர்ட்டல்லங்க இன்னும் அட்டாச்மெண்ட் ஆஃபர் போயிட்டு இருக்குங்க. லிமிடெட் டைம் ஆஃபர் தாங்க. என்னென்ன வண்டிக்கெல்லாம் ஃப்ரீயாக அட்டாச்மெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, டாடா ஏசி 7 ஃபீட் வண்டிக்குங்க, 3 வீலர் வண்டிக்குங்க, 8 ஃபீட் வண்டிக்குங்க. இந்த வண்டிக்கு எல்லாமே அட்டாச்மெண்ட் பண்ணிங்கன்னா ஃப்ரீங்க, எந்த பைசாவும் கிடையாதுங்க. முன்னாடிலாம் பார்த்தோன்னா 999 ரூபா அட்டாச்மெண்ட் ஃபீஸ் போட்டிருந்தாங்க போர்ட்டலில். இப்போ கரண்ட்டாக வரைக்கும் போர்ட்டலில் அட்டாச்மெண்ட் ஃபீஸ் எதுவுமே இப்போ வாங்குறது இல்லைங்க. லிமிடெட் டைம் ஆஃபர் தாங்க. நிறைய பேருங்க டாடா ஏசி வண்டி வச்சுருக்கீங்க, 3 வீலர் வண்டி வச்சுருக்கீங்க, 8 ஃபீட் வண்டி வச்சுருக்கீங்க, ப்ரைவேட் லோடு ஓட்டிகிட்டு இருப்பீங்க, போர்ட்டலில் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணாமல் இருப்பீங்க. அவங்களாம் வந்து மறக்காமல் போர்ட்டலில் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணிடுங்க. நான் வந்து இது மார்க்கெட்டிங்கோ இல்லை நீங்கள் வந்து போர்ட்டலில் ஓட்டுங்கன்றது நான் அப்படி சொல்லலைங்க. நீங்கள் ஒரு அட்டாச்மெண்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ரைவேட் ஆர்டர் எடுத்துகிட்டு லாங்கில் போகிறீங்க, அங்கே போய் நீங்கள் போர்ட்டலில் ஆன் பண்ணிங்கன்னா அங்கேருந்து சிட்டிக்குள்ளே வரதுக்கு ஏதாவது ஒரு சவாரி ஒரு 500 ஒரு 1000 ரூபா உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு லாபம் தானேங்க. அதனால தாங்க நான் உங்கள்கிட்ட வந்து கிளியராக சொல்கிறேன். திருப்பியும் சொல்கிறேங்க, மறக்காமல் நீங்கள் வந்து போர்ட்டலில் போய் அட்டாச் பண்ணிக்கோங்க. எந்த வண்டின்னு பார்த்தோன்னா டாடா ஏசி 7 ஃபீட்டு, 3 வீலரு, 8 ஃபீட் வண்டி, இந்த வண்டிக்கு மட்டும்தாங்க இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு. அதுவும் லிமிடெட் டைம் ஆஃபருங்க. நான் வந்து போர்ட்டலில் வந்து பிராண்டிங்காண்டி நான் பேசலைங்க. இது வந்து உங்களோட யூஸுக்காண்டி தாங்க பேசுகிறேன். நீங்கள் வந்து போர்ட்டலில் ஓட்டலைன்னா கூட பரவாயில்ல, அட்டாச்மெண்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் நீங்கள் என்னைக்காச்சும் ஓட்டும் போது அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால தாங்க சொல்கிறேன். சரி, ஓகேங்க, நம்ம இப்போ போர்ட்டல் பார்ட்னர் ஆப்புக்குள்ளே போயிடலாங்க. நம்ம இன்னைக்கு காலையில் 10 மணிக்கெலாம் நம்ம வந்து போர்ட்டல் லாகின் பண்ணியாச்சுங்க. நம்மளுக்கு ஒரு சவாரி வந்ததுங்க. எத்தனை மணிக்கு வந்திருக்குன்னு பார்த்தோன்னா 10:57க்கு நம்மளுக்கு சவாரி வந்ததுங்க. கஸ்டமர் இமீடியட்டாக நம்மளுக்கு கால் பண்ணாங்க. என்ன மெட்டீரியல் நான் கஸ்டமர்கிட்ட கேட்டேன். இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்னாங்க. சார், ஃபுட் ஐட்டம்லாம் எல்லாமே வந்து பேக் பண்ணி பக்காவாக வச்சுருக்கீங்களான்னு கேட்டேன். குழம்பு மட்டும் இந்த மாதிரி பேக்கிங் இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்ன மாதிரி இருந்தது. அதனால் கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன், அது பேக்கிங் பண்ணால் தான் சார் நம்மளால் கொண்டு போக முடியும், இல்லைனா நம்ம வண்டியில் வந்து கொட்ட ஆரம்பிக்கும் சார் என்ன. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணாங்க. ஒரு 2-3 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடுச்சிங்க. ஆனால் கஸ்டமர் வந்து என் மேலே ரீசன் எதுவும் போடலை. அது வரைக்கும் நல்ல விஷயம் தாங்க. ஆனால் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம எடுத்துகிட்டு போனால் வச்சுக்கோங்களேன், இந்த ரசம், சாம்பார் இதெல்லாம் நம்ம வண்டியில் கொட்ட ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, திருப்பி நம்ம தண்ணி ஊற்றி கழுவ வேண்டிய நிலைமையாயிரும். அடுத்த புக்கிங் நம்மளுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கஸ்டமரோட பாயிண்ட் இப்போ லேட் ஆயிடுச்சுன்னா கஸ்டமர் நம்ம ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருங்க. இது கேன்சல் ஆனதே நல்லதுன்னு நினச்சிக்கிட்டாங்க. அடுத்த ஆர்டர் நம்மளுக்கு வந்துச்சுங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்னு கிளியராக பார்த்துடலாமாங்க. பிக்கப் பார்த்தோன்னா அயப்பாக்கம் தாங்க போட்டிருக்காங்க, ட்ராப்பும் அயப்பாக்கம் தாங்க. இது என்ன மெட்டீரியல் பார்த்தோன்னா வீடு ஷிஃப்டிங்க. கஸ்டமரோட ஃபேர் பார்த்தோன்னா 251 ரூபாங்க. இது டாடா ஏசிக்குள்ள ட்ரிப்பு தாங்க, இது எனக்குள்ள ட்ரிப்பு தாங்க. சரி, ஓகே, கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்துலாமாங்க. கிளிக் பண்ணியாச்சு. கஸ்டமரோட பிக்கப் கிலோமீட்டர் பார்த்தோன்னா 2.7 கிலோமீட்டர் காட்டுதுங்க. இப்போ நம்ம கஸ்டமரோட பிக்கப் லொகேஷன் நோக்கி மூவ் பண்ணிட வேண்டியதாங்க. கஸ்டமரோட பிக்கப் லொகேஷன் நோக்கி நம்ம மூவ் பண்ணியாச்சுங்க. கஸ்டமர் கிட்டங்க நம்ம என்ன மெட்டீரியல் கேட்டேன், கஸ்டமர் வந்து வீட் ஷிஃப்டிங்னாங்க. அது எவ்வளோ ஐட்டம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. அதனால நம்ம நேரில் போய் பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கேட்டானா கஸ்டமருக்கு வந்து தப்பாயிரும். அப்புறம் வந்து ஆர்டர் கேன்சல் பண்ணிடுவாங்க. அங்கே போயிட்டு மெட்டீரியல் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா கஸ்டமரை கொஞ்சம் பார்த்து கொடுக்க சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்களாங்க. 2 சவர் தான் எடுத்தேன். 2250 ரூபாய்க்கு நம்ம ஓட்டியிருந்தாங்க. வீட் ஷிஃப்டிங் தான். ஏன்னா அது வந்து டைம் ஓடிடும். நம்ம எக்ஸ்ட்ரா கேட்கலன்னா போர்ட்டலோட அமௌண்ட் மட்டும் நம்ம வாங்கியிருந்தோன்னா வெறும் 500 ரூபா கிட்ட தாங்க நம்மளுக்கு வந்திருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா மணி வந்தனால தான் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. அதனால தான் நம்மளுக்கு வந்து கேஷ் வந்து எக்ஸ்ட்ரா வந்ததுங்க. நம்மளுக்கு அதே மாதிரி தான் இன்றைக்கும் நம்மளுக்கு முதல் ஆர்டர் வந்து வீட் ஷிஃப்டிங் தான் வந்திருக்கு. வெறும் அந்த 251 ரூபாய்க்கு நம்ம வந்து வீட் ஷிஃப்டிங் பண்ணனா நம்மளுக்கு வந்து லாஸ் தாங்க. அதில் வந்து கமிஷன் போக நம்மளுக்கு வந்துச்சுன்னா நீங்களே நினச்சி பாருங்க, அப்போ எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு வரும்ன்ட்டு. நம்ம வந்து கஸ்டமரோட பிக்கப் லொகேஷன் கிட்ட போயிடலாங்க. ஜாமான் அதிகமாக இருந்தால் கஸ்டமர்கிட்ட நம்ம பார்த்து கேட்கலாம், கம்மியாக இருந்தால் கஸ்டமர்கிட்ட நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா கேட்க வேண்டாங்க. சரி, நம்ம கஸ்டமரோட பிக்கப் லொகேஷன் கிட்ட போயிடலாங்க. நம்ம வந்துங்க கஸ்டமர் கொடுத்துருக்க பிக்கப் லொகேஷன் நம்ம வந்தாச்சுங்க. அந்த லாஸ்ட்டில் பீரோ ஒன்று வச்சுருக்காங்க பாருங்க, இதான் பிக்கப் பாயிண்ட்டுங்க. ஓகே, நம்ம அதுக்கு முன்னாடி என்னங்க பண்ணோம், ட்ரிப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணிடணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து நம்மளுக்கு ஓட ஆரம்பிச்சிருங்க. Please start loading. Press the blue button only after loading is complete. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியில் மெட்டீரியல் வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாங்க. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியில் வந்து லோடு ஏற்றி முடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கணுங்க. லோடு கம்ப்ளீட்டட் நம்ம கொடுத்துடலாமாங்க. லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்தாச்சு. அப்போ தான் நம்மளுக்கு அடுத்த லொக்கேஷன் வந்து காட்ட ஆரம்பிக்கும். அடுத்த லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு காட்ட ஆரம்பிச்சிச்சுங்க. மேப்பை வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்த்துலாம் எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு ட்ராப் பாயிண்ட் காட்டுதுன்னு பார்த்துலாங்க. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் பார்த்தோன்னா வெறும் 900 மீட்டர் தாங்க.
கஸ்டமரோட ட்ராப் அண்ட் லொக்கேஷன் நோக்கி நம்ம கிளம்பிட வேண்டியதாங்க. கஸ்டமரோட லொக்கேஷன் நோக்கி நம்ம மூவ் பண்ணியாச்சுங்க. ஆப்போசிட்டில் போகிறாரு பாருங்க, அந்த பைக்கில் நம்ம அவரை தாங்க ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கோம். கஸ்டமருங்க ஏற்கனவே வந்து மதுரவாயில் இருந்திருக்காங்க போல் தெரியுதுங்க. வீடு ஷிஃப்ட் பண்ணி வந்து ஒரு 2 நாள் தாங்க ஆகுது. அவங்க இப்போ புதுசாக வந்திருக்க வீட்டுக்கு ஏன் காலி பண்ணுறீங்கன்னு நான் கேட்டேங்க. அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்கன்னு தெரியுமாங்க, இந்த வீட்டில் வந்து எர்த்தடிக்குது, அதுக்கு நான் ஹவுஸ் ஓனர் கிட்ட சொன்னேன், ஹவுஸ் ஓனர் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் இருங்க, இல்லைனா காலி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்ட் அண்ட் ரைட்டாக சொல்லியிருக்காங்க போல் தெரியுதுங்க. அதனால் கஸ்டமர் வந்து இமீடியட்டாக காலி பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஹவுஸ் ஓனர்கிட்ட உண்மையாகவே இருக்க முடியாது. அவங்க வந்து காலி பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. அவங்க நல்ல விஷயத்தாங்க பண்ணியிருக்காங்க. கஸ்டமருக்கு நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் நம்ம வந்து முடியும் போது பார்த்து தர சொல்லியிருக்கேன். சரி, ஓகே, நம்ம கஸ்டமரோட ட்ராப் அண்ட் லொக்கேஷன் கிட்ட போயிடலாங்க. நம்ம வந்து கஸ்டமரோட ட்ராப் அண்ட் லொக்கேஷன் நம்ம வந்தாச்சுங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், அரைவல் ட்ரிப் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. அரைவல் ட்ரிப் நம்ம கொடுத்துடலாங்க. Please start unloading. Press the red button only after unloading is complete. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியிலேருந்து லோடு இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் அவங்களுக்கு கிட்ட போய் ஹெல்ப் பண்ணிடலாங்க. அப்போ தான் அவங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு திருப்தியாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, கஸ்டமர் நம்ம வண்டியிலேருந்து லோடு ஃபுல்லாக இறக்கிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், எண்டு ட்ரிப்பு கொடுக்கணுங்க. எண்டு ட்ரிப் வந்து கொடுத்துடலாமா? எண்டு ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு எண்டு ட்ரிப்புன்னு காட்டுது. ஓகேன்னு கொடுத்தாச்சு. ஒரு 2-3 செகண்ட் வந்து சுத்த தாங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ட்ரிப் கம்ப்ளீட்டட் வரும். வந்துருச்சுங்க. கஸ்டமரோட ஃபேர் எவ்வளோன்னு பார்த்துலாங்க. 251 தாங்க கஸ்டமரோட ஃபேரு. ஏன்னா எக்ஸ்ட்ரா டைம் எதுவும் ஆகலை. சரி, ஓகே, நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட வந்து கேஷ் வாங்கிடலாங்க. எவ்வளோ கொடுக்குறாங்கன்றது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. கஸ்டமர் வந்து உனக்கு எவ்வளோ வேணும்னு கேட்டாங்க. ஒரு 500 கொடுங்கன்னு கஸ்டமர்கிட்ட சொன்னேன். கஸ்டமர் நம்மளுக்கு வந்து 500 கொடுத்துட்டாங்க. பெரிய சந்தோஷங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம் தாங்க. கஸ்டமர் இன்னொரு லோடு இருக்குன்னாங்க. போறியான்னு கேட்டாங்க. போகிறேன்னா எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். இதே அமௌண்ட்டே கொடுக்குறேன்னாங்க. அதுவும் ஒரு பெரிய சந்தோஷமாகிடுச்சுங்க. சரி, ஓகே, நம்ம வந்து இப்போ கேஷ் கலெக்டர் கொடுத்துடலாங்க. கொடுத்ததுக்கப்புறம் கஸ்டமருக்கு வந்து ஸ்டார் ரேட்டிங் காட்டும். நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துலாங்க. கொடுத்தாச்சுங்க. தேங்க்யூ பிரேம்குமார் எம்னு வந்துச்சு. இப்போ அடுத்த ட்ரிப்புக்கு நம்ம தயாராகிட்டோம். ஆனால் தயாராகலைங்க. நம்ம ஆஃப்லைனில் போயிடலாம். இதே ட்ரிப் வந்து இன்னொன்று இருக்குன்னாங்க கஸ்டமரு. சரி, நம்ம வந்து அதுக்கு போயிடலாங்க. ஏன்னா வீட் ஷிஃப்டிங் வந்து பெரும்பாலும் ஒரே ட்ரிப்பில் முடிக்க முடியாதுங்க. எப்படியோ 2 ட்ரிப்பு இல்லை 3 ட்ரிப் வரும். அது நம்மளுக்கே தெரிஞ்ச கதை தாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரே ட்ரிப்பில் முடிகிற மாதிரி தான் நினச்சாங்க. ஆனால் இது வந்து 2 ட்ரிப் வந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க. கஸ்டமரோட மெட்டீரியலும் வந்து சேஃபாக போகிறதுல அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் தாங்க. சரி, ஓகேங்க, நம்ம இப்போ வந்து கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் போயிடலாங்க. நம்ம கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் நோக்கி கிளம்பியாச்சுங்க. நம்மங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த சவாரி சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம வந்து லாகின் பண்ணணுங்க. நம்ம டோட்டலாகவே வெறும் 10 மணி நேரம் தாங்க லாகின் பண்ணியிருக்கோம் இந்த வாரத்துக்கு. இன்னும் நம்மளுக்கு 30 மணி நேரம் லாகின் தேவைங்க. ஸ்கோர் வந்து ஈஸியாக எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச அளவுக்குங்க இந்த வீட் ஷிஃப்டிங் சீக்கிரம் முடிக்க பார்த்துடலாங்க. நம்ம வந்து கஸ்டமரோட லொக்கேஷன் கிட்ட போயிடலாங்க. கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. இது வந்து ப்ரைவேட் லோடுங்க. கஸ்டமருங்க நம்ம வண்டியில் லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியில் லோடு ஏற்றி முடிச்சிட்டாங்க. நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்பிட வேண்டியதாங்க. கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன்லேருந்து நம்ம கிளம்பியாச்சுங்க. கஸ்டமரோட ட்ராப் லொக்கேஷன் கிட்ட நம்ம போயிடலாங்க. பரவாயில்லைங்க, ஒரு 2-3 பேர் இருக்கனால சீக்கிரம் டக்குன்னு ஏற்றி முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து வெயில் அந்த அளவுக்கு இல்லைங்க. அதனால நம்மளுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக தாங்க இருக்குது. நம்ம வந்து கஸ்டமரோட ட்ராப் லொக்கேஷன் கிட்ட போயிடலாங்க. நம்ம வந்து கஸ்டமரோட ட்ராப் லொக்கேஷன் கிட்ட வந்தாச்சுங்க. கஸ்டமர் நம்ம வண்டியிலேருந்து இறக்க ஆரம்பிக்க போகிறாங்க. கஸ்டமருங்க நம்ம வண்டியிலேருந்து லோடு இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடலாங்க. நம்மளுக்கு வந்து லோடு இறக்கிட்டு இருந்தாங்க. சரி, கொஞ்சம் ஐட்டம் தான் இருக்கனால நம்ம வந்து போர்ட்டலில் வந்து லாகின் பண்ணிட்டாங்க. லாகின் பண்ண இமீடியட்டாக நம்மளுக்கு வந்து சவாரி அடிச்சிதுங்க. நம்மளும் அதை வந்து அக்செப்ட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தோன்னா 7 கிலோமீட்டர் பிக்கப் காட்டுதுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நம்ம வந்து கஸ்டமர் கால் பண்ணலான்னு சொல்லிட்டு கஸ்டமர் கால் பண்ணாங்க. ஒரே ஒரு கிளாஸ் ஏற்றணுன்னாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 8 அடி ஹைட்டுன்ற மாதிரி கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. 8 அடி ஹைட்னா நம்ம வண்டியில் வந்து செட் ஆகுதுங்க. இது வேறு கிளாஸ் ஐட்டம் வேறு. நம்ம வந்து சேஃப்டியாக எடுத்துகிட்டு போகணும். ஏதாவது ஒன்று ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அது நம்மளுக்கே வந்து ஆபத்தாயிரும். அதனால் கஸ்டமர் கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நம்ம வண்டியில் வந்து இந்த கிளாஸ் வச்சு நம்ம டைட்டாக கட்ட முடியாது அப்படின்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டேன். ஏன்னா 2 பக்கம் நம்மளுக்கு வந்து ஷீட்டு மாதிரி இருக்குங்க. இது வந்து ஹைடெக் வண்டினால நம்மளால் இழுத்து பிடிச்சி டைட் பண்ண முடியாது. கஸ்டமரும் புரிஞ்சுக்கிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து சவாரியை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. கஸ்டமர் வந்து என்ன ரீசன் போட்டிருக்காங்க நம்ம கிளியராக பார்த்துலாமாங்க. நம்ம வந்து சப்போர்ட் லைனை வந்து கிளிக் பண்ணிடலாங்க. கிளிக் பண்ணால் ஸ்டார்டிங் டேப் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். நம்ம வந்து ஸ்டார்ட் சாட்டை கொடுத்துலாங்க. கொடுத்தாச்சு. ஆர்டர் கேன்சலேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு காட்டுது. கொடுத்தாச்சு. அதில் என்ன போட்டிருக்குன்னு கிளியராக பார்த்துலாங்க. யுவர் ஆர்டர் இஸ் கேன்சல் வித் கஸ்டமர் ரீசன். யூ வில் நாட் பி சஸ்பெண்டட் ஃபார் திஸ் கேன்சலேஷன் ரெக்வஸ்ட் யூ ஸ்டே ஆன்லைன் வந்துச்சு. நம்ம மேலே எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி வந்துச்சு.
சரி ஓகே, நம்ம அடுத்த ஆர்டருக்காண்டி வெயிட் பண்ணலாம். அடுத்த ஆர்டர் எங்கேருந்து எங்கே போடுறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளேயும் கஸ்டமர் வந்து நம்ம வண்டியிலேருந்து இறக்கி முடிச்சிருவாங்க. நம்ம இறக்கிட்டாங்களா இல்லையா நம்ம போய் பார்த்துலாங்க. கஸ்டமருங்க நம்ம வண்டியிலேருந்து லோடு இறக்கி முடிச்சிட்டாங்க. கஸ்டமர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்துலாமாங்க. கஸ்டமருங்க நம்மளுக்கு டோட்டலாக பார்த்தோன்னா 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. சந்தோஷமான விஷயந்தாங்க. நம்மளுக்கு வந்துங்க அடுத்த ஆர்டர் வந்துச்சுங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்னு பார்த்துலாமாங்க. பிக்கப் பார்த்தோன்னா மன்னூர்பேட்டு பாடின்னு போட்டிருக்காங்க. ட்ராப் பார்த்தோன்னா மொட்டையாக தமிழ்நாடுன்னு மட்டும் போட்டிருக்காங்க. இது எந்த லொக்கேஷன் என்னென்ன நம்மளுக்கு தெரியாதுங்க. நம்ம கஸ்டமர்கிட்ட பேசினா தாங்க நம்மளுக்கு தெரியும். இது பார்த்தோன்னா ஐடி மேன்ற மாதிரியே போட்டிருக்காங்க. மின்னல் சிம்பிளில் போட்டிருக்காங்க. கஸ்டமரோட ஃபேர் பார்த்தோன்னா 1785 ரூபா போட்டிருக்காங்க. இது வந்து டாடா ஏஸ்க்கு ஓப்பன் வண்டிக்குள்ள ட்ரிப்பு தான். இது வந்து நம்மளுக்கான ட்ரிப்பு தான். சரிங்க, இப்போ நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து கால் பண்ணிடலாங்க. அப்போ தான் இது வந்து எந்த இடம் ட்ராப் லொக்கேஷன் நம்மளுக்கு காட்டுதுன்னு நம்மளுக்கு கிளியராக புரிஞ்சிக்க முடியும். ரொம்ப அவுட்ரு ஏரியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, எனிவேஸ் கஸ்டமர்கிட்ட நம்ம பேசிட்டு வந்துடலாங்க. நம்ம கஸ்டமருக்கு வந்து கால் போட்டாச்சுங்க. கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாங்க. ஹலோ அண்ணா, வண்டி புக் பண்ணிங்களாங்க? ஆமாம். ஓகேண்ணா. எங்கண்ணா ட்ராப் இது? ட்ராப்பு சுங்கச்சத்திரம். சுங்காச்சத்திரமா? சரி ஓகேண்ணா. என்ன மெட்டீரியல்ண்ணா? எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல். சரிண்ணா, லொக்கேஷன் பார்த்து வந்துடுறேண்ணா. வாங்க. ஓகேண்ணா ஓகே. கஸ்டமரோட ட்ராப் லொக்கேஷன் நீங்களே கேட்டிருப்பீங்க, சுங்காச்சத்திரம்னாங்க. சரி ஓகே, கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் பார்த்துலாங்க. எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுன்னு மேப்பை வந்து கிளிக் பண்ணிடலாங்க. கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் பார்த்தோன்னா 6 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் நோக்கி மூவ் பண்ணிட வேண்டியதாங்க. நம்ம கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் நோக்கி நம்ம கிளம்பியாச்சுங்க. இப்போ நம்ம எடுத்திருக்க சவாரி பார்த்தோன்னா லாங் சவாரி தாங்க. அங்கேருந்து நம்மளுக்கு ஒரு சவாரி அடிச்சுன்னா செம்ம லக்குங்க. நம்ம இந்த சவாரியை பிக்கப் பண்ணிட்டு அங்கே போய் ட்ராப் பண்ணிட்டு அடுத்து என்ன சவாரி வருது நம்ம பார்க்கலாங்க. இப்போ நம்ம கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் கிட்ட போயிடலாங்க. நம்ம வந்து கஸ்டமர் கொடுத்த லொக்கேஷன் வந்தாச்சுங்க. நம்ம கஸ்டமரை பார்த்தாச்சுங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், ஸ்டார்ட் ட்ரிப் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து நோட் ஆக ஆரம்பிக்குங்க. Please start loading. Press the blue button only after loading is complete. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியில் லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மெட்டீரியல் பார்த்தோன்னா எலக்ட்ரிக் ஐட்டம்ங்க. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியில் லோடு ஏற்றி முடிச்சிட்டாங்க. இது ட்ராப் பாயிண்ட் வந்து சுங்காச்சத்திரங்க. ஆனால் நம்மளுக்கு வந்திருக்க ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் பாருங்கள், வெறும் தமிழ்நாடு பின்கோடு மட்டும் வருதுங்க. எந்த ஏரியானே நம்மளுக்கு வர மாட்டுதுங்க. ஒரு ட்ரிப்பும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தாங்க வருது. நம்ம வந்து அமௌண்ட்டை வச்சு தாங்க நம்ம கெஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது வந்து லாங் சவாரின்ட்டு. சரி ஓகே, எனிவேஸ்ங்க நம்ம வந்து இப்போ லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு ஷோ ஆக ஆரம்பிக்குங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போ நம்ம மேப்பை கிளிக் பண்ணி பார்த்துடலாம் எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுன்ட்டு. பாடியோ டோட்டலாக பார்த்தோன்னா 47 கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுங்க. ஏதாவது ஷார்ட்கட் எதாவது இருக்கான்னு பார்க்கலாங்க. வேறு ஏதாவது ரூட் வழியாக போகிறது இல்லைங்க. இது வந்து எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது. இந்த வழியாக போனால் கிலோமீட்டர் ஜாஸ்தியாக தான் வருது. 61 கிலோமீட்டர் வருது. நம்மளுக்கு வந்து இதில் கொடுத்துருக்க கிலோமீட்டர் படியே போயிடலாங்க. அதுதாங்க பெஸ்ட்டு. இதோட ரூட்டு பார்த்தோன்னா இருங்காட்டுக்கோட்டை வழியாக போகுதுங்க. சரி ஓகே, ஆஸ் பர் நம்மளுக்கு மேப் எந்த லொக்கேஷன் கொடுத்துருக்கோம் நம்ம அந்த லொக்கேஷன் படியே மூவ் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி மூவ் பண்ணிடலாங்க. நம்ம இப்போ வந்து கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி மூவ் பண்ணியாச்சுங்க. நம்ம வந்து கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போயிடலாங்க. நம்ம இப்போ கஸ்டமரோட லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோங்க. இன்னும் நம்மளுக்கு 100 மீட்டர் தாங்க காட்டுது. நம்ம இப்போ கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. எந்த கம்பெனின்னு தெரியல. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு கம்பெனி காட்டுது. அதுவாக தான் இருக்குமா என்னன்னு தெரில. ஓகே, நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட பேசிட்டு வந்துடலாங்க. நம்ம கஸ்டமரை பார்த்தாச்சுங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், அரைவல் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து ஓட ஆரம்பிக்குங்க. அரைவல் நம்ம கொடுத்தாச்சுங்க. Please start unloading. Press the red button only after unloading is complete. பாருங்களேன், சுங்காச்சத்திரம் ட்ராப் பாயிண்ட் வந்தோடனே நம்மளுக்கு வந்து நெட்வொர்க் சுத்தமாக இல்லைங்க. கஸ்டமருங்க நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் இறக்கிட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்கள். கஸ்டமருங்க நம்ம வண்டியிலேருந்து லோடு இறக்கி முடிச்சிட்டாங்க. இங்கே சுங்காச்சத்திரத்துலங்க இங்கே ஒரு கம்பெனிக்குள்ளே வந்திருந்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நெட்வொர்க் இஷ்யூவாகவே இருக்குங்க. இங்கே பாருங்கள், சம் எரர், ப்ளீஸ் ரீஸ்டார்ட் த ஆப்புன்னு காட்டுது. நான் வந்து திருப்பி வந்து தள்ளி விட்டு ஓப்பன் பண்ணுறேன். நீங்களே பாருங்களேன், நெட்வொர்க் இஷ்யூனால தாங்க இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்குது. திஸ் இஸ் டாக்கிங் லாங்கர் தென் யூசர், ப்ளீஸ் வெயிட் ஃபார் சம் டைம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு காட்டுதுங்க. சரி ஓகே, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஷப் ஆடியோ ஒரு வழியாக வந்து நெட்வொர்க் வந்து ஸ்லோவாக தான் இருந்தது. ஒரு வழியாக ஆப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து இப்போ எண்டு ட்ரிப் கொடுத்துடலாங்க. கஸ்டமருக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்க்கலாங்க. அதே அமௌண்ட்டு தான் வரும், எதுவும் சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. ஆர் யூ ஷுவர் யூ வாண்டட் டு எண்டு ட்ரிப்பு நம்மளுக்கு காட்டுது. ஓகேன்னு கொடுத்தாச்சு. 2-3 செகண்ட் சுத்த தான் ஆரம்பிக்கும். இப்போ வேறு நெட்வொர்க் இஷ்யூ வேறு. இது எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்ட்டு. ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வந்துச்சுங்க. கஸ்டமரோட பேமெண்ட் பாருங்கள், 1785 ரூபா காட்டுதுங்க. அடிஷ்னல் சார்ஜ் பாருங்கள் 250 ரூபா. வண்டி எதுவும் இல்லை போல தெரியுது.
கஸ்டமருக்கு டோல் சார்ஜஸ் போட்டிருக்காங்க 125 ரூபா டோல் சார்ஜஸ். கஸ்டமர்கிட்ட நான் கிளம்பும் போதே கஸ்டமர்கிட்ட வந்து 300 வந்து நான் எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க. எதுக்குன்னு பார்த்தோன்னா லென்த் வந்து 10 அடி கிட்ட நம்மளுக்கு ஏற்றிருந்தாங்க. நம்ம வண்டியில் வந்து கிராஸாக வச்சாச்சுங்க. இருந்தாலும் நம்ம வண்டியை விட்டு வெளியே வருது. இன்கேஸ் வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் போலீஸ் ஃபைன் ஏதாவது நம்மளுக்கு விழுந்ததுன்னா நம்ம அதையும் நான் பார்த்துக்கிறேன்னு கஸ்டமர்கிட்ட சொல்லி ஓகே சொல்லிட்டு தான் அந்த 300 ரூபா வந்து கஸ்டமர்கிட்ட வாங்கினேன். கஸ்டமரும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாமே நான் வந்து பிக்கப் பாயிண்ட்லேருந்து சொன்னாங்க. நம்ம வந்து ட்ராப் பாயிண்டில் சொன்னோன்னா வேலைக்கு ஆகாதுங்க. இது வந்து நம்ம பிக்கப் பாயிண்டில் சொன்னால் தான் நம்மளுக்கு வந்து வேலைக்கு ஆகும். அப்படி இன்கேஸ் கஸ்டமர் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி அமௌண்ட் எதுவும் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நான் கண்டிப்பாக இந்த சவாரி வந்து கேன்சல் பண்ணிட்டு போயிடுவாங்க. எதனாலனா நம்ம சுங்காச்சத்திரத்தில் போனோன்னா சவாரி வராதுங்க. இத்தனைக்கும் நம்ம வந்து ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் நம்ம எம்டியில் தான் வரணும். அதுவும் வரலன்னா இருங்காட்டுக்கோட்டை வரைக்கும் நம்ம எம்டியில் தான் வரணும். நம்மளுக்கு திருப்பியும் ரிட்டர்ன் டோல் எடுக்கிற மாதிரி வரும். எல்லா கணக்கும் பார்த்தோன்னா ஒரே மாதிரி தாங்க இருக்கும். அதுக்கு நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டினாலே கொஞ்சம் ஓரளவுக்கு 2000 ரூபா இருந்தால் நம்மளுக்கு லாபம் மாதிரி தான் வரும். இப்போ நம்ம வந்திருக்க கிலோமீட்டர் பார்த்தோன்னா டோட்டலாக வந்து நம்ம 50 கிலோமீட்டர் வந்திருக்காங்க. ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிறதா இருந்தால் கூட நம்மளுக்கு 50 கிலோமீட்டர் வருங்க. அப்போனா இந்த சவாரி எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த 1785 நம்மளோட கமிஷன் போயிடுச்சுன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் அப்போ எப்படி இருக்கும்ன்ட்டு. அதனால தான் கஸ்டமர்கிட்ட வந்து நான் 300 வந்து எக்ஸ்ட்ரா கேட்டேன். ஏன்னா இந்த 300 வந்து நம்மளுக்கு நிறைய போகிறது கிடையாது. எதனால் இந்த 300 நான் எக்ஸ்ட்ரா கேட்டேன்னா நம்மளுக்கு லென்த்துனால தான் நான் எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தேன். இன்னொரு விஷயம், சுங்காச்சத்திரம் போனால் நம்மளுக்கு வந்து சவாரி வராதுங்க. அந்த 300 வந்து எனக்கு டீசல் போட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சிட்டிக்குள்ளே வரத்துக்கு. அதுக்கு தான் நான் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தேன். இதுவே இந்த மெட்டீரியல் வந்து வண்டிக்குள்ளே அடங்கியிருந்துன்னு வச்சுக்கோங்க, கஸ்டமர் 100% வந்து கஸ்டமர் நம்மளுக்கு தரமாட்டாங்க. அதனால் நம்ம இது வெளியே வரப்போய் தான் கஸ்டமர் வந்து அக்செப்ட் பண்ணி இந்த 300 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எனிவேஸ் நம்மளுக்கு அது ஒரு நல்லதாக அமைஞ்சதுன்னா நம்மளுக்கு சந்தோஷம் தாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து கேஷ் கலெக்ட் கொடுத்துடலாங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணோம், கஸ்டமருக்கு வந்து ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துலாங்க. 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சு. தேங்க்யூ பிரேம்குமார் எம்ன்னு வந்துச்சுங்க. நம்ம வந்து இப்போ லாஸ்ட்டு ட்ரிப் ஒன்று முடித்தோங்க. ட்ரிப்போட ஃபேர் பார்த்தோன்னா 1785ங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம எக்ஸ்ட்ரா 300 கேட்டோம். கஸ்டமர் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு டோட்டலாக பார்த்தோன்னா கஸ்டமர் கொடுத்துருக்க அமௌண்ட்டு பார்த்தோன்னா 2100 ரூபா கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷங்க. இப்போ நம்ம வந்து அடுத்த சவாரிக்கு தயாராகிட்டோம். நம்மளுக்கு அடுத்து என்ன சவாரி வருதுன்னு நம்ம பார்த்துலாங்க. இப்போ டைம் பார்த்தோன்னா 3:19 ஆகுதுங்க. நம்ம இப்போ வரைக்கும் சாப்பிடல, இனிமேல் தாங்க நம்ம சாப்பிட போகிறோம். நம்ம வந்து சாப்பிட்டு முடிக்கிற கேப்பில் ஏதாச்சும் நம்மளுக்கு சவாரி வந்தால் நல்லாயிருக்கும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இன்கேஸ் நம்மளுக்கு சவாரி வரலன்னா நம்ம ஸ்ரீபெரும்புதூரை நோக்கி நம்ம மூவ் பண்ண வேண்டியதான். அங்கே ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ எனக்கு வந்து செம்ம பசியாக இருக்குங்க, சாப்பிட வேண்டியதாங்க. நம்ம இப்போ சாப்பிட்டு வந்துடலாங்க. நம்ம வந்து இப்போ தாங்க சாப்பிட்டு முடித்தோம். இப்போ டைம் பார்த்தோன்னா 4 மணி ஆகுதுங்க. ஏன் லேட்டுன்னு பார்த்தோன்னா இப்போ லாஸ்ட்டு சவாரி எடுத்திருந்தாங்க, அதில் 50 கிலோமீட்டர் காமிச்சிது. அது போகிறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் காட்டிச்சு. நம்ம போய் அங்கே முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். ஏன் தெரியுமாங்க, நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க டைமில் அங்கே ஒரு சவாரி அடித்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி தான் நான் அங்கே போய் சாப்பிட்டேங்க. எனிவேஸ்ங்க, அடுத்து நம்மளுக்கு என்ன சவாரி வருதுன்னு வெயிட் பண்ணி பார்த்துலாங்க. வாவ், நம்மளுக்கு வந்து சவாரி அடிச்சிச்சுங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்னு பார்த்துலாமாங்க. பிக்கப் பார்த்தோன்னா மாம்பாக்கம் ஸ்ரீபெரும்புதூர் வந்திருக்குங்க. ட்ராப் பார்த்தோன்னா முகலிவாக்கம் வந்திருக்குங்க. சூப்பரான சவாரிங்க. இது கிட்டத்தட்ட நம்ம வீட்டுக்கு போகிற தசை தாங்க. இது வந்து மின்னல் சிம்பிளில் போட்டு வந்திருக்கு பார்த்தீங்களாங்க. ஹை டிமாண்ட்னால தான் இந்த மின்னல் சிம்பிள் போட்டு வந்திருக்கு. கஸ்டமரோட ஃபேர் பாருங்கள் 1206 ரூபா வந்திருக்குங்க. இது வந்து டாடா ஏசிக்கு உள்ள ட்ரிப்புங்க, ஓப்பன் வண்டிங்க. சரி, ஓகே. நம்ம வந்து கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் பார்த்துலாமாங்க. கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் பார்த்தோன்னா நம்ம இருக்கிற இடம் தாங்க கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷனு. ஏன்னா நம்ம வந்து புக்கிங் வந்த உடனே கஸ்டமர் வந்து ஆப்போசிட்லேருந்து கை காமிச்சு கூப்பிட்டாங்க. அதிலே தெரிஞ்சிச்சு அந்த கஸ்டமர் தான் நம்மளுக்கு புக் பண்ணியிருக்காங்கன்றது. இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணலங்க, அதுக்காண்டியே இப்போ நான் வந்து மேப்பை கிளிக் பண்ணிடுறேன், நீங்களே பாருங்கள். கஸ்டமரோட பிக்கப் கிலோமீட்டர் பார்த்தோன்னா 0 தாங்க. நம்ம இருக்கிற இடம் பக்கத்துலேயே தாங்க கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன். ரொம்ப சந்தோஷமான விஷயம் தாங்க. சரி, ஓகே. நம்ம அடுத்து என்னங்க பண்ணணும், ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து ஓட ஆரம்பிக்குங்க. வெயிட்டிங் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. Please start loading. Press the blue button only after loading is complete. கஸ்டமருங்க என்ன மெட்டீரியல் நம்ம வண்டியில் ஏற்றுறாங்கன்னு பார்த்தோன்னா சிலிண்டருங்க. இந்த மாதிரி சிலிண்டர் தாங்க நம்ம வண்டியில் ஏற்ற போகிறாங்க. நம்ம வண்டி வந்து ரிவர்ஸில் விட்டாச்சு, நம்ம ஏற்றுனதுக்கப்புறம் பார்க்கலாங்க. கஸ்டமருங்க நம்ம வண்டியில் சிலிண்டர் ஏற்றிட்டாங்க. மொத்தம் பார்த்தோன்னா 12 சிலிண்டர் ஏற்றிருக்காங்க. டோட்டல் வெயிட் பார்த்தோன்னா 720 கிலோன்னாங்க. இப்போ அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கணுங்க. நம்ம இப்போ லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாமாங்க. லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்தாச்சுங்க. அப்போ தான் நம்மளுக்கு போகிற லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு காட்ட ஆரம்பிக்குங்க. நம்மளுக்கு போகிற லொக்கேஷன் காட்டிச்சு பார்த்தீங்களாங்க. ட்ராப் பாயிண்ட் வந்து முகலிவாக்கம். சரி, ஓகே. நம்ம வந்து மேப்பை கிளிக் பண்ணி பார்த்தலாம் நம்மளுக்கு எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுன்ட்டு. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் பார்த்தோன்னா 37 கிலோமீட்டர் காட்டுதுங்க. சரி, ஓகே. நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி கிளம்பிட வேண்டியதாங்க. நம்ம வந்து இப்போ கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி கிளம்பியாச்சுங்க. நம்மளுக்குங்க லாஸ்ட் ட்ரிப்பு புக்கிங் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களாங்க. பிக்கப் பார்த்தோன்னா மன்னூர்பேட்டு, ட்ராப் பார்த்தோன்னா சுங்காச்சத்திரங்க.
நம்ம வந்து இடையில எங்கேயாவது சாப்பிட்ருந்தா நம்மளுக்கு ஒரு 20 நிமிஷம் டைம் அதுலேயே வேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வந்து ட்ராப் பாயிண்டில் கஸ்டமர் இறக்கி முடிச்சதுக்கப்புறம் ட்ரிப்பு எண்டு பண்ணதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டனால தாங்க நம்மளுக்கு அந்த சவாரி அடிச்சுது. இந்த மாதிரி இடையில நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்காண்டி சாப்பாடை வந்து லேட்டாக சாப்பிடாதீங்க. நான் சொன்னது வந்து லாங் டிஸ்டன்ஸ் போட்டனால தாங்க நான் இதை சொன்னேன். அதே மாதிரி நீங்கள் டயத்துக்கு கரெக்டாக சாப்பிட்ருங்க. லேட்டாக மட்டும் சாப்பிடாதீங்க. எப்பயாவது லேட்டாக சாப்பிட்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. நானும் அதே மாதிரி தான் எப்பயாவது தாங்க லேட்டாக சாப்பிட்றேன். எப்போவுமே டயத்துக்கு கரெக்டாக சாப்பிட்ருவேன். அதே மாதிரி நீங்களும் ஹெல்த்தை வந்து நல்லபடியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளால் வண்டி வந்து கரெக்டாக ஓட்ட முடியுங்க. நம்ம வந்து கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போயிடலாங்க. நம்ம வந்துங்க கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட வர போகிறோங்க. இன்னும் ஒரு 200 மீட்டர் தாங்க கஸ்டமரோட லொக்கேஷன் காட்டுது. நம்ம வந்து கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. நம்ம கஸ்டமரை பார்த்தாச்சுங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், நம்ம வந்து இப்போ அரைவல் ட்ரிப் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து ஓட ஆரம்பிக்குங்க. அரைவல் ட்ரிப் கொடுத்துடலாமாங்க? அரைவல் கொடுத்தாச்சுங்க. வெயிட்டிங் டைம் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. Please start unloading. Press the red button only after unloading is complete. கஸ்டமருங்க நம்ம வண்டியிலேருந்து லோடு இறக்கி முடிச்சிட்டாங்க. வண்டி விட்ட 5 நிமிஷத்தில் டக்குன்னு இறக்கி முடிச்சிட்டாங்க. 3-4 பேர் இருந்தாங்க. டக்குன்னு இறக்கிட்டாங்க. அதனால் நம்மளுக்கு இறக்குனதே தெரியலங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், எண்டு ட்ரிப் கொடுக்கணுங்க. எண்டு ட்ரிப் கொடுத்துலாமா? எண்டு ட்ரிப் கொடுத்தாச்சு. ஆர் யூ ஷுவர் யூ வாண்டட் டு எண்டு ட்ரிப்புன்னு கேட்குது. ஓகே, நம்ம கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் 2-3 செகண்ட் சுத்த தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் நம்மளுக்கு வரப்போகுதுங்க. கஸ்டமரோட ஃபேர் எவ்வளோன்னு பார்க்கலாம். சேம் அமௌண்ட்டு தாங்க வந்திருக்கு. 1206 ரூபா கஸ்டமரோட ஃபேருங்க. அடிஷ்னல் சார்ஜஸ் 180. இது வந்து டிஃபால்ட்டாக போடுறது தாங்க. சரி, ஓகே, நம்ம கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி பேசலாங்க. ஆல்ரெடி கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் வந்து 7.5 கிலோமீட்டர் இருந்தது. கஸ்டமர்கிட்ட எதாவது பார்த்து கொடுங்கன்னா சரி வாங்க அப்படின்னாங்க. ஏன்னா அந்த இடத்துல வண்டி கிடைக்கிறது கஷ்டம் தாங்க. அதனால தான் நம்ம கஸ்டமர்கிட்ட எதாவது பார்த்து கொடுங்கன்னு கேட்டேன். சரி, ஓகே, கஸ்டமர் நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க பார்த்துலாங்க. கஸ்டமருங்க நம்மளுக்கு ஜிபே பண்ணிட்டாங்க. எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 1300 ரூபாய் நம்மளுக்கு ஜிபே பண்ணியிருக்காங்க. சந்தோஷமான விஷயந்தாங்க. 94 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. எதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க பார்த்தோன்னா, நம்ம 7.5 கிலோமீட்டர் வந்தனால கஸ்டமர் வந்து நம்மளுக்கு ஒரு 94 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்றுங்க, நம்ம 7.5 கிலோமீட்டருக்கு நம்ம 94 ரூபா எக்ஸ்ட்ரா வந்துச்சு. அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணோம், கேஷ் கால்குலேட் கொடுக்கணுங்க. கொடுத்துடலாமா? கேஷ் கால்குலேட் கொடுத்தாச்சு. கஸ்டமருக்கு அப்படியே நம்ம வந்து ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துலாங்க. கஸ்டமருக்கு அப்படியே 5 ஸ்டார் ரேட்டிங் போட்டாச்சு. தேங்க்யூ பிரேம்குமார் எம்முன்னு வந்துச்சு. உடனே ஆஃப்லைனில் போயிடலாங்க. ஏன்னா சவாரி வந்து இமீடியட்டாக நம்மளுக்கு வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஈவினிங் டைமில் தான் வந்து சவாரி அதிகமாக வரும். கண்ணா முன்னான்னு சவாரி போடுவாங்க. நம்ம மிஸ்ஸிங்கோ கேன்சலோ பண்ணால் நம்மளுக்கு அப்புறம் ஸ்கோர் வந்து குறைய ஆரம்பிச்சிருங்க. பாருங்கள், நம்மளுக்கு பிராண்டிங்கில் 1200 ரூபா நம்மளுக்கு வந்தனால போர்ட்டலோட வேலிட்டில் பாருங்கள் மைனஸாக வந்து நம்ம எதுவும் போர்ட்டல் வேலிட்டுக்கு பே பண்ண தேவையில்லை. இன்னும் ப்ளஸ் 298 ரூபா பேலன்ஸ் இருக்குங்க. நாளைக்கு அந்த சவாரி ஓட்டினா இது வந்து கழிஞ்சு போயிருங்க. நம்ம தான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொடுக்குற மாதிரி வரும். பார்த்தீங்களாங்க, டாடா ஏசி 3 வீலர் 8 ஃபீட் வண்டிக்கு வந்து ஃப்ரீ அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. லிமிடெட் டைம் ஆஃபர் தான். நீங்கள் யாராவது வச்சுருந்தீங்கன்னா டாடா ஏசி 3 வீலர் 8 ஃபீட் வண்டி யாராவது வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் போய் ஃப்ரீ அட்டாச்மெண்ட் பண்ணிக்கோங்க. வண்டி நீங்கள் ஓட்டுறீங்களோ இல்லையோ அட்டாச்மெண்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு யூஸ் ஆகுங்க. ஏன்னா எந்த சார்ஜஸுமே கிடையாது. நீங்கள் நார்மல் டேஸில் போய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ எந்த சார்ஜஸுமே இல்லாமல் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயந்தாங்க. சரி, ஓகேங்க. இன்றைக்கி நம்ம டோட்டலாக எத்தனை ட்ரிப் எடுத்துருக்கேன்னு பார்த்துலாமாங்க. இன்றைக்கி நம்ம டோட்டலாக பார்த்தோன்னா 3 சவாரி எடுத்துருக்கோங்க. 7 மணி நேரம் 52 நிமிஷம் நம்ம லாகின் பண்ணியிருக்கோங்க. நம்மளோட ஏர்னிங் பார்த்தோன்னா 2712 ரூபா நம்மளோட ஏர்னிங்க. இது வந்து கமிஷன் போக உள்ள ஏர்னிங் தாங்க. 2712 ரூபாங்க. நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மணி எவ்வளோன்னு பார்த்துலாமாங்க. முதல் சவாரியில் பார்த்தோன்னா வீட் ஷிஃப்டிங் வந்ததுங்க. 251 ரூபா பில்லுங்க. கஸ்டமர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க அமௌண்ட் பார்த்தோன்னா 750 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. டோட்டலாக வந்து 1000 ரூபா கொடுத்துருந்தாங்க. எதுக்கு அந்த 1000 ரூபா கொடுத்துருந்தாங்க பார்த்தோன்னா, கஸ்டமருக்கு வீட் ஷிஃப்டிங்க்கு நம்மளும் சப்போர்ட் பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் அவங்க 2 சிங்கிள் அடித்தாங்க. அதனால் நம்மளுக்கு டோட்டலாக வந்து 1000 ரூபா கொடுத்துருந்தாங்க. ரெண்டாவது சவாரி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து மன்னூர்பேட்டிலேருந்து சுங்காச்சத்திரம் போட்டாங்க. கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் வந்துருங்க. கஸ்டமரோட ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1785 ரூபா காட்டுதுங்க. கஸ்டமர் நம்மகிட்ட டோட்டலாக கொடுத்துருக்கிறது பார்த்தோன்னா 2100 ரூபா கொடுத்துருந்தாங்க. எதுக்குன்னு பார்த்தோன்னா, கஸ்டமர் வந்து 9 அடி நீட்டு பைப் ஏற்றிருந்தாங்க. ஏதாச்சும் இன்கேஸ் போலீஸ் ஃபைன் ஆனால் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். சரி, ஓகே, கஸ்டமர் அதனால் 300 ரூபா சேர்த்து கொடுத்தாங்க. அடுத்தது பார்த்தோன்னா லாஸ்ட்டு சவாரி நம்மளுக்கு போட்டிருந்தாங்க. ஸ்ரீபெரும்புத்தூர் பிக்கப் போட்டிருந்தாங்க. ட்ராப் பார்த்தோன்னா முகிலிவாக்கம் போட்டிருந்தாங்க. கஸ்டமரோட ஃபேர் பார்த்தோன்னா 1206 ரூபா இருந்தது. கஸ்டமர் நம்மளுக்கு கொடுத்துருக்க அமௌண்ட் பார்த்தோன்னா 1300 ரூபா கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டலாக ஒரு 100 ரூபாங்க. இதில் ஒரு 300 ரூபாங்க. இதில் ஒரு வந்து 750 ரூபாங்க. டோட்டல் பண்ணி எவ்வளோ வருதுன்னு பார்த்துலாமாங்க. கஸ்டமர் கொடுத்துருக்க எக்ஸ்ட்ரா மணி பார்த்தோன்னா 1100 ரூபாங்க. நம்மளோட ஏர்னிங் பார்த்தோன்னா 2712 ரூபாங்க. நம்ம 2700 ரூபா வச்சுக்கலாங்க.
ஒரு 1100 நம்ம ஆட் பண்ணனா டோட்டலாக பார்த்தோன்னா 3800 நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. இன்னைக்கு நம்ம வெற்றிகரமாக நம்ம இவ்வளோ அமௌண்ட் வந்து எடுத்துருக்கோங்க. நல்ல விஷயம் தாங்க. நம்மளுக்குங்க பெரிய சவாரியாக போட்டிருந்தாங்க, அது ஒரு நல்ல விஷயங்க. ஆனால் இன்கேஸ் வந்து நம்மளுக்கு சவாரி எதுவும் உழுலனா ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்குங்க. அது உளுந்தனால எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்ததுங்க. ஓகே, இப்போ டைம் பார்த்தோன்னா 6:48 ஆகுதுங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து சவாரி ஓட்டினோன்னா ஆப்போசிட் தசையாக போடுவாங்க. அதனால் நம்ம அந்த ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. இதோட நம்ம வீட்டுக்கு போகிறது தாங்க நல்லது. இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 12லேருந்து 15 கிலோமீட்டர் தாங்க வரும். நம்ம வீட்டு தசையாக மூவ் பண்ணிட வேண்டியதாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு டோட்டலாக ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்தோன்னா 100 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. சந்தோஷமான விஷயம் தாங்க. டீசல் பார்த்தோன்னா 600 டீசல் போகுங்க. இன்றைக்கி வந்து கரெக்டான முறையில் நம்மளுக்கு சவாரி முடிஞ்சிருக்குங்க. ஓகேங்க, நாளைக்கு இன்னொரு வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.